அனைவருக்கும் வணக்கம். கீரை பறிச்சுட்டு வாங்க, பருப்பு போட்டு கீரை கடையலான்னு நான் சொன்னதுக்கு, மாடியிலிருந்து பறிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேங்க. அவர் எங்கள் வீட்டில் போய் முடக்கத்தாங்கீரையை பூரா பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. இதை பறித்து க்ளீன் பண்ணி நிழலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடு, முட்டி வலிக்கு நல்லா கேட்குன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாருங்க. அப்படியே தக்காளி பழம் 2, ஒரு கத்திரிக்காய் ஒரு 4, 5 இருந்துச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. பச்சை மிளகாய் ஒரு 5, 6 கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க. கற்பூரவள்ளி இலைய ஒரு 4 பறிச்சுட்டு வந்து கொடுத்து, இதை கஷாயம் வச்சு குடி, சளிக்கு சரியாக போயிருன்னு சொல்லி கொடுக்குறாருங்க. கீரை பறிச்சுட்டே வரவே இல்லைங்க. நான் சாப்பாடு செஞ்சுட்டு பிரண்டை பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுட்டேங்க. இந்த கீரை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது நல்லா கழுவிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் பொடி அரைச்சி வைக்கணும். இந்த காய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொறிச்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது காய், முடக்கத்தாங்கீரை காய்ங்க இது. இது மாடியிலிருந்து செடியில் இருக்கிறதெல்லாம் பொறிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஏதோ ஒன்று செய்யின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்குறாரு. நான் சாப்பாடு இவ்வளவும் சாப்பிட மாட்டேங்க. நான் வீடியோக்கோசரம் தான் போட்டு வச்சுருக்கேன். பிரண்டை பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முட்டி வலிக்கு நல்லது தான் பிரண்டை பொடி. நல்ல பசி எடுக்கும் பிரண்டை. நீங்களும் பிரண்டையெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சட்னியோ பொடியோ செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.